வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனரும் நடிகருமான அமீர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியாகிருக்கும் படம் உயிர் தமிழுக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சமகால அரசியல் நிகழ்வுகளை நினைவுபடுத்தும்படியான காட்சிகளை சரியாக தொகுத்து கொடுத்தாலே மக்கள் கலகலப்பாக பார்த்து ரசிக்கும் படத்தை கொடுத்து விடலாம் என்று காட்டியிருக்கு இந்த உயிர் தமிழுக்கு. கேபிள் டிவி தொழிலில் இருக்கும் நாயகன் அமீர் அரசியல் தலைவர் ஆனந்த்ராஜின் மகளான நாயகி சாந்தினி ஸ்ரீதரன் மீது காதல் கொண்டாரு. அதற்காக அரசியலில் நுழையிறாரு. ஒரு கட்டத்தில் ஆனந்த்ராஜ் கொலை செய்யப்பட அதன் பழி அமீர் மீது விழுது. நாயகியும் அதை நம்புறாரு. இந்த பழியிலிருந்து மேலே அமீர் செய்யும் செயல்களும் அதன் விளைவுகளும் தான் இந்த படம். அமீருக்குள்ளே இப்படி ஒரு கலகலப்பான நடிகர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அனைவரும் ஆச்சரியப்படும் வண்ணம் நடித்து ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கார். காதல் காட்சிகளிலும் மனிதர் அசத்தியிருக்காரு. அவர் நடிகராகவே தொடரலாம். நாயகியாக அறிமுகமாயிருக்கும் சாந்தினி ஸ்ரீதரன் முதல் படத்திலேயே ஏராளமான ரசிகர்களை பெற்றுவிட்டார். அந்த அளவுக்கு அவருடைய அழகும் பாத்திரத்தை உணர்ந்த நடிப்பும் அமைஞ்சிருக்கு. ஆனந்த்ராஜ், இமான் அண்ணாச்சி, ராஜ் கபூர், மாரிமுத்து, சரவணசக்தி, கஞ்சா கருப்பு ஆகிய அனைவருமே படம் வேகமாக நகரவும் சிரித்து கொண்டே செல்லவும் பயன்பட்டிருக்காங்க. வித்யாசாகர் இசையில் பாடல்கள் கேட்கும் ரகம். பின்னணி இசையிலும் தாழ்வில்லை. தேவராஜின் ஒளிப்பதிவில் திரைக்கதையோட்டத்தின் பரிமாணங்கள் காட்சிகளாக விருந்திருக்கு. இயக்குநர்கள் பாலமுரளிவர்மன், அஜயன் பாலா ஆகியோரின் வசனங்களில் சமகால அரசியல் அல்லோல கல்லோலப்பட்டிருக்கு. அதனால் படம் நெடுக சிரிப்பும் கும்மாளமுமாக போகுது. எழுதி இயக்கியிருக்கும் ஆதம் பவா அமீரை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சிந்தித்தே காட்சிகளை வடிவமைச்சிருக்காரு. அப்படி ஒவ்வொரு பூவாக எடுத்து அவர் கோர்த்தவை ஒரு அழகான மாலையாக அமீர் கழுத்தில் விழுந்திருக்கு. மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.